நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்கு நல்லா காரசாரமா சமைச்சாச்சு. அவங்களுக்கு தூக்காளியில கட்டி வச்சாச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சோன்னு எடுத்து வச்சுட்டு போகலாம். மொத்தமாக மட்டும் நம்ம கொண்டு போனோம், அவ்வளோதான். அவளத்தையும் நீ ஒருத்தையே தின்னுட்டியான்னு கேட்பாங்க. நம்ம மதனிகாரி வேற சும்மா இருக்க மாட்டா. இந்த மலர் சமயக்கட்டுக்குள்ள என்னதான் பண்றா? நம்மளையும் வர விட மாட்டேங்கிறா. வாங்கடி, நீங்களும் வந்துட்டீங்களா? ஏமா என்னாச்சு? ஆமா, மலர் எங்க? இம்புட்டு நேரமா கிச்சனுக்குள்ளதே இருக்கா. என்னையும் உள்ள வர விட மாட்டேங்கிறாடி. கிச்சன்லையா? கிச்சனுக்குள்ள அவ என்ன பண்றா? இன்னைக்கு மலர் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கா. ஆச்சரியமா இருக்கு. மலரும் சமைக்கிறாளா? ஆமா ஆமா, யாரையுமே அந்த பக்கம் விடுறதில்ல. நாங்க போய் பார்த்துட்டு வரோம். 3 பேர் ஒன்று கூடிடுவீங்க, போங்க. ஏ மலரு, வாங்கடி. நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க வரதெல்லாம் இருக்கட்டும், மேடம் என்ன பண்றீங்க? அதுவா, சமைச்சிட்டு இருந்தேன். அடியே மலரு, ஆச்சரியமா இருக்குடி. நீயா சமைச்சிட்டு இருக்க? ஆமா, வாசனை வேற மூக்க தொலைக்குது. அப்படி என்ன சமைச்சிட்டு இருக்கவ? வேற என்ன, மீனு தான். மீனா? ஏய் திண்ணி பண்டாரம், வாயை மூடுறி. மீனுன்னு சொன்னதும் வாயை திறந்துக்கிட்டு நிப்பா. ம் எனக்கு மட்டும்தான் வாய் இருக்கு, இவளுக்கெல்லாம் இல்லை பாரு. பெருசா பேச வந்துட்டான். சோடாப்புட்டி சோடாப்புட்டி. ஏய், என்னைய திட்டுறது என் காதுக்கு நல்லாவே கேட்குதுடி. நீ வெளியே வா, உன்னை வச்சுக்கிறேன். ஏய் வாயை மூடுங்கடி. பேசாம இருக்கவே மாட்டாளுங்க. ஆமா, அது என்ன தூக்குச்சட்டி? அதுவா, அது அது வந்து என்னடி வெக்கம்லாம் படுற? அது ஒன்றும் இல்லை சிவா. ஓ, எல்லாம் அவன் வேலை தான். என்ன, சார் சமைச்சு கொண்டு வர சொன்னாரோ? அப்போ இந்த மீன் குழம்புலாம் அவனுக்கு தான். அதான பார்த்தோம், காரணம் இல்லாமல் இவ கிச்சனுக்குள்ளே வரமாட்டாளேன்னு. ஆமாம், நீ சமைச்சதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் அம்மா வெளியே உட்காந்துருக்காங்களே, எப்படி இந்த தூக்குச்சட்டியை கொண்டு போவ? இதெல்லாம் ஒரு வேலையா? இவ வர வர ரொம்பவே மாறிட்டாடி. சரி, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்களும் உட்காந்து சாப்பிட்டு போங்க. நான் போய் அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வரேன். போடி போ. நீ மாட்டாமல் இருந்தா சரி, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். நேரமாச்சுல, நான் போயிட்டு வரேன். எங்க இவங்களை ஆளை காணோம்? நான் எங்கேன்னு போய் தேடுறது? இந்த பொண்ணு அன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பார்த்த பொண்ணாச்சே, இவ எங்க என்ன பண்றா? சோச்சோ, வேற வேலையே வேணாம். சாருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். பேசாம இப்படியே பேசி அனுப்பி விட்டுருவோம், அதுவே நமக்கும் நல்லது. அங்க ஒரு போலீஸ்காரர் நிக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டு பாப்போமா? இங்கதான் வராரு. மேடம், என்ன இந்த பக்கம்? அது அது வந்து சார். இங்கெல்லாம் வரக்கூடாது, பேசாம போ. அது அது வந்து என்னம்மா வந்து போய் நிறுத்துக்கிட்டு இருக்க? நான் சிவா. என்னது சிவாவா? அது அது வந்து சிவா சாரை பார்க்கணும். ஓ, சிவா சாரை பார்க்கணுமா? அவரை இப்ப பார்க்க முடியாதே, அவர் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. நீ போயிட்டு அப்புறமா வா. இல்ல, நான் அவரை பார்த்து பேசிட்டு தான் போவேன். இங்க பாருமா, சொன்னா கேளு. ஃபர்ஸ்ட் கிளம்பு நீ. அதே முடியாதுன்னு சொல்றேன்ல. போங்க, போய் அவரை கூட்டிட்டு வாங்க. மலர் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவரே கூப்பிடுவாரு. என்னம்மா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு? சார் இங்க பாருங்க, இந்த மலர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. வழி விடுங்க. என்னம்மா, போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து என்னையே மிரட்டிட்டு இருக்க? ஆமா, நான் தான் அவரை பார்க்கணும்னு சொல்றேல. வழி விடுங்க, நான் அவரை பார்க்காம போக மாட்டேன். ஐயோ, இந்த பொண்ணோட பெரிய தொல்லையா போச்சு. ஏமா புரிஞ்சுக்கோமா, சாருக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாரு. அதெல்லாம் உங்க சாரு மோரெல்லாம் திட்ட மாட்டாரு. இந்த மலர் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவங்களே கூப்பிடுவாங்க. இந்த பொண்ணு சொன்னா கேட்காது, நல்லா வாங்கி கட்டிட்டு போட்டும். நமக்கு என்ன வந்துச்சு? என்ன ஏட்டையா சொல்றீங்களா, இல்ல நானே உள்ள போட்டுமா? ஏமாமா நில்லு, நானே கூட்டிட்டு போறேன். சார்கிட்ட நல்லா திட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னையும் நல்லா திட்டு வாங்க வைக்கணும்னு நினைச்சிட்டேன். என் தலையெழுத்து. வா, நானே உள்ள கூட்டு போறேன். அங்கிள் கேஸ்ல எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கலையே, எப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கிறது? சார் சார். சொல்லுங்க ராமையா. இந்த பொண்ணு, இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவ இவ அந்த கிருஷ்ணனோட பொண்ணு தானே? ஆனா இவ எப்படி இங்க வந்தா? ஒருவேளை எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ? இல்ல இல்ல, இருக்காது. இந்த போலீஸ்காரனுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும்? ஒண்ணுமே தெரியலையே. எதுவா இருந்தாலும் நம்ம வெளியே போனா மட்டும்தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். எப்படியாவது இன்னைக்கு தப்பிச்சே ஆகணும், இல்ல நாட்டாமையோட சேர்ந்து நானும் மாட்ட வேண்டியதுதான். என்ன ராமையா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அமைதியா நிக்கிறீங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா இல்லையா? ராமையாவுக்கு காது கேட்கலையா? கொஞ்சம் திரும்பி பார்த்து தான் பேசுங்களேன். என்ன மலர் வாய்ஸ் கேக்குது? ஏமா வாயை வச்சுட்டு சும்மா நில்லுமா.
என்ன சொல்லி குத்தமில்ல ஆத்தா, என் மூச்சு காத்து முட்டுது நீ ஆத்தா. என்னடா நடக்குதுங்க? சார் சார், அது அது வந்து மலரு நீயா? என்ன கோவப்படுவாருன்னு பார்த்தா கூலா பேசுறாரு. சார், அதே அவரை நான் பார்த்துட்டேன்ல. அப்படியே நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா? ம், இதெல்லாம் எனக்கு தேவைதே. மலர் நீயா? நீ நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்த? நான் தான் உன்னை ஈவினிங் மீட் பண்ணுவேன்ல. நீங்கள் தானே சொன்னீங்க என் கையால் சமைச்சு சாப்பிடணும்னு. அதுக்கு அதே சமைச்சு நானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டீ கப்பை கூட எடுத்து வைக்க மாட்டாங்களா? ம், சாப்பிடுங்க. ஏய், என்னடி இவ்வளோ கொண்டு வந்திருக்க? ம், என்ன நீங்கள் உங்களுக்காக எவ்வளோ ஆசையாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பிடாம அதை விட்டுட்டு இவ்வளோ கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, சாப்பிட்டு தொலைக்கிறேன். ஆனால் இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? அது இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னேன். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ சாப்பிடுங்க. ம், சரி. ம், ம், ம். ஏய் குட்டிமா, உண்மையை சொல்லு, நீ தான் சமைச்சியா? ஆமாம், இன்னும் யார் சமைப்பாங்க? இவ்வளோ சூப்பராக இருக்கே, அதான் கேட்டேன். இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. சரி சரி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. ஆமாம், நீ சாப்பிட்டியா? ம், அதானே பார்த்தேன், நல்ல ஃபுல் கட்டு கட்டிட்டு தான் வந்து நிற்கிற. என்ன நீங்கள் என்னை பார்த்து கண்ணெல்லாம் வைக்கிறீங்க? ம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்லனே தெரியல. பக்கத்தில் இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. டேய் சிவா, கண்ட்ரோல். என்ன நீங்களா பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கிளம்பு. நான் உன்னை ஈவினிங் மீட் பண்ணுறேன். பா சாமி, என்ன கண்ணுடா. என்ன பண்ணுறீங்க? சொல்லி குத்தமில்ல ஆத்தா, என் மூச்சு காத்து முட்டுது நீ ஆத்தா. என்ன நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? இவ்வளோ அழகா வந்து என் பக்கத்தில் நின்றா அப்புறம் நான் என்ன பண்ணுறதான்? அதான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போவும் என் பக்கத்தில் தான் நிற்கிற. போதும்பா சாமி, நான் கிளம்புறேன். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமே. ம், சரி சரி. மலரு, நீ எப்படி போவ? நான் எப்படி வந்தனோ அப்படியே போவேன். அம்மா தாயே, உன்னை ட்ராப் பண்ணட்டுமான்னு தான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே போய்க்கிடுவேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஆனால் மறந்துடாதீங்க, சாயங்காலம் வந்து என்னை பார்க்கணும். சரி சரி. இது மலரு தானான்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்? நல்லா கண்ணை திறந்து பாருங்க, நான் வேற யாரும் இல்லை, உங்கள் மலர் தான். போதும் போதும், நீ கிளம்பு தாயே. என்ன ராமையா சார், வரட்டுமா? உங்கள் சாருக்கு வெத்தலை பக்கம் இருந்தால் வாங்கிட்டு வந்து கொடுங்க. வெத்தலை பாக்கா எதுக்கு? அவங்ககிட்டயே கேட்டுக்கோங்க. சரி, நான் வரட்டுமா? சார், எப்படி சார் இந்த பொண்ணை சமாளிச்சீங்க? ஏறாமையா, அப்படி என்ன பண்ணிட்டா? வெளியே வச்சு என்ன பேச்சு பேசுனா? ஓ சாரி சார், என்ன பேச்சு பேசுனாங்க? பரவாயில்ல ராமையா, ரொம்ப அமைதியான பொண்ணு தான். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுறா. பார்த்தா அப்படி தெரியல சார். ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பொண்ணா இவ்வளோ ஃபோல்டா தான் பேசுவான்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறீங்க? ஆமா ஆமா. ஆமா, இவன் எதுக்காக மலரை பார்த்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான்? ஆமா, அந்த பொண்ணு போயிட்டா. இவ எதுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ சம்திங் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? இவனுக்கு மலரை முன்னாடியே தெரியுமா என்ன? இவனும் அந்த ஊர் தானே சார், தெரியாம எப்படி இருக்கும்? ஆனா மலரை பார்த்ததும் ரொம்ப பயப்படுற மாதிரி வேற தெரியுது. அது எதுக்காக? அதேம் தெரியல. சரி சரி, அவனை இங்க கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். என்ன விஷயமா இருக்கும்? மலரை பத்தி இவன் ஏன் சாக்காகணும்? சார், என்ன வெளியே விடுங்க சார். சரி சரி, ஓகே. நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். சின்ன சின்ன திருட்டு வேலை தானே பண்ணியிருக்க. போனா போட்டோன்னு மன்னிச்சு உன்னை விடுறேன். ரொம்ப நன்றி சார். ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரி சரி சார். சார், என்ன சார் பண்றீங்க? ஆமா, இப்ப வந்த பொண்ணு. சார், எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்ததே இல்லை. நான் வரட்டுமா சார்? ஓகே ஓகே, கூல், நீ போலாம். சார், என்ன சார் அவனை அப்படியே விட்டுட்டீங்க? போட்டு ரம்யா, இன்னொரு தடவை அவன் மாட்டுவான். மலரை தெரியுமான்னு தான் கேட்டோம். ஆனா அவன் பயத்தோட எப்படி உளர்னான்னு பாத்தீங்கல்ல. அப்பனா இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கு. அதை வச்சு கண்டிப்பா மாட்டுவான். அப்ப பாத்துக்கலாம். ஆமா சார், நானும் கவனிச்சேன். பயந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தான். வெயிட் ரம்யா, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்.
ஆனால் அப்பப்போ இவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே சார். சார் அப்ப இன்னைக்கு அந்த நாட்டாம வீட்டுக்கு போறோமா? இல்லை இல்லை, இன்னைக்கு வேண்டாம். நான் திங்க் பண்ணுறது கரெக்டுனா கண்டிப்பாக இந்த மணி அங்கே போவான். இவனா? இவனுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம்? சம்திங் எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் யோசிச்சது கரெக்டுனா கண்டிப்பாக போவான். அவனை விடாமல் வாட்ச் பண்ணுங்க. அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறான்னு பாருங்க. ஓகே சார். அப்புறம் ராமையா, அவன் என்ன பண்ணாலும் எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே சார். என்ன ராமையா, திடீர்னு உங்கள் ஃபேஸில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியிற மாதிரி இருக்கு. அதுவா சார், அது ஒன்றும் இல்லை. இப்போ திரும்பவும் நீங்கள் போய் அந்த பொண்ணை மீட் பண்ண போறீங்களா என்ன? அதனால தான் நாட்டாம வீட்டுக்கு நாளைக்கு போகலான்னு சொல்றீங்களோ? சுத்தம். நீங்களுமா ராமையா? வேற வேலை இல்லையா? போங்க, போய் வேலையை பாருங்க. ஸ்டேஷன்லேயே நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்கு. அதெல்லாம் முடிக்கவே இன்னைக்கு டைம் பத்தாது. இதில் எங்கேருந்து போய் திரும்ப அவளை மீட் பண்ணுறது? சார். அது நிஜமாக தான் சொல்கிறேன் ராமையா. சரி, போங்க போங்க, வேலையை பாருங்க. சரி. மலர், என் நிலைமையை பார்த்தியா? ஸ்டேஷனில் கூட எல்லாரையும் என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் உன்னால தான். அல்லங்கட்டி மழையா இறஞ்ச அட்டுக்குட்டி கணக்கா தெரிஞ்ச அலையணி